Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st. காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. பிஜேபி மட்டும் they will have somewhere around 220 to 230 நான் பார்க்குறேன். பிப்ரவரி மாதத்துலேருந்து யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட அசஸ்மெண்ட்டும் நான் கேள்விப்பட்டது, ப்ளஸ் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது எல்லாமே வந்து, ப்ளஸ் சம் ஆஃப் த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறது எல்லாமே வந்து இதே தான். தட் இஸ் தே வில் லேண்ட் அப் சம்வேர் பிட்வீன் 220 to 230. சார், ஆனால் 370 to 400 இலக்கு வைக்கிறாங்க. ஒருவேளை 272 வராமல் உங்களுக்கு 30லேருந்து 40 நம்பர். இப்போ நான் என்னோட கணிப்பு சம்வேர் பிட்வீன் 220 to 230. அப்படின்னா அவங்க என்டிஏ பிளாக்கோட சேர்ந்து தான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், நவீன் பட்நாயக் அந்த பக்கம் நகர்லாம், சில உதிரி கட்சிகளை வச்சு அவங்க ஒரு மாதிரி கோபல் பண்ணுறாங்கன்னா மோடி மே நாட் பி தி பிஎம். பிரதமர் மோடி இல்லாமல் எப்படி? அவங்க பிரதமர் மோடி தான் 29லேயும் பிரதமர்ன்றாங்க. எனக்கு ரெஜிம் சேஞ்சில் நம்பிக்கை இல்லை, ஆட்சி மாற்றம் வருன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் மோடி பிரைம் மினிஸ்டராக இல்லாமல் பிஜேபியில் வேறு யாராவது வரலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 30 சீட்டு பிஜேபி கூட வந்துன்னா பெருசாக ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் காங்கிரஸுக்கு 30 சீட்டு கூட வந்துன்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு அது பெரியதொரு அடியை தான் கொடுக்கும். காங்கிரஸ் வந்தால்னா ஏன் வருது அந்த வார்த்தை வாயில்? தோல்வி பயத்தால் தானே வருது. தோல்வி பயம் கண்டிப்பாக. மோடி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி கிடையாது, மோடியும் தோற்கடிக்கப்படக்கூடிய சக்தி தான் ஜனநாயகத்தில். 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு நீ பவருக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் நீ கெயின் பண்ணுறது ரொம்ப குறைவு, ஆனால் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சம்வேர் அதில் அவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, லாஸ்ட் டைம் அவங்க பீக்குக்கு போயிட்டாங்க, அதனால யானைப்படுத்தா குதிரை மட்டும். அதுதான் பீக்குன்னு எந்த முடிவுக்கு வரீங்க? மோடி முதல்ல ஜெயிச்சு வரும்போது அவர் சொன்னது, அவர் வந்து அப்போ ராமர் கோயிலை பற்றி பேசலை, 370 பேசலை, பொது சிவில் சட்டத்தை பேசலை, முஸ்லீம்ஸை பேசலை, இடஒதுக்கீடை பேசலை. அவர் அப்போ பேசினதெல்லாம் அச்சதீன், நல்ல நாட்கள் வரும், அச்சதீன் தான் மோடி பேசினார். இன்னைக்கு என்ன பேசுகிறார் மோடி? அச்சதீன் மோடி வாயிலேருந்து வரவே இல்லை. பாகிஸ்தான் வருது, முஸ்லீம் வருது, எருமாடு வருது, இடஒதுக்கீடு வருது, தாலி அறுத்துருவான்னு வருது. 10 வருஷம் சாதனையை சொல்லி உன்னால் ஓட்டு கேட்க முடியல. 3 விஷயம் இருக்கு இல்லையா? இதை 3 மீறி எப்படி மோடிக்கு வந்து 300 சீட் வரும்? அதனால தான் சொல்கிறேன் 2019 வாஸ் பீக். அதை தாண்டி போக முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்டிஏவோட எண்ணிக்கை வந்து 240 to 250 or 260, 30 சீட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் அழைக்கணும். ஸோ இந்தியா அலைன்ஸ் மெஜாரிட்டி வாங்கினாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபி தான் ஆப்வியஸ்லி அப்படி தான் அழைக்க முடியும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். தேர்தல் 2024 நாட்டினுடைய பொது தேர்தல் உலகமெங்கும் உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது. இந்த தேர்தல் எப்படி சென்றுட்டுருக்கு? 5 கட்டம் முடிஞ்சிருச்சு. யாருக்கு சாதக பாதகமாக இருக்குது தேசிய அளவில் சார்? 5 கட்ட தேர்தல் முடிந்துச்சு. இன்னும் 2 கட்டம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருப்பது மே 21ஆம் தேதி. 6வது கட்டம் மே 25 சனிக்கிழமை, டெல்லி உட்பட 7 இடங்களில். ஃபைனல் ஃபேஸ் 7வது கட்டம் ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை, மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி உள்ளிட்ட தொகுதிகளில். மேட்ச் வந்து இறுதி கட்டத்தை அடைஞ்சு ஸ்லாக் ஓவர்ஸில் இருக்கோம் நம்ம. இப்போ ஆக்சுவலாக 5 கட்டம் முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 420 தொகுதிகளுக்கு மேலே முடிஞ்சிடுச்சு. மொத்தம் 543. இன்னும் 120-125 தொகுதிகளுக்கு தான் தேர்தல் இருக்குது. கிட்டத்தட்ட 70% மேல் மக்கள் தங்கள் வாக்குகளை 75% மக்கள் வாக்குகளை செலுத்திட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். முடிவுகளை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். எல்லா கருத்து கணிப்புகளும் மோடி 3வது முறையாக மீண்டும் வருவார்னு தான் சொல்கிறாங்க. பட் அதை அப்படியே நாம் நம்பிவிடவும் முடியாது, ஒதுக்கி தள்ளிவிடவும் முடியாது. தேர் இஸ் அன் அண்டர் கரண்ட். கீழே வந்து ஒரு வெளியில் தெரியாத ஒரு எதிர்ப்பு அலை மோடிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது என்று தான் செய்திகள் வருகின்றன. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிஜேபிக்கு என்னென்னா, 300 சீட் அவங்க ஜெயிச்சதால் யானைப்படுத்தா குதிரை மட்டுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு 60-70 சீட்டு குறைஞ்சா கூட 220லேருந்து 230 சீட். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி தான் வருன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மோடி 1.0 2.0 ரெண்டுமே என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு பெயரளவில் தான் இருந்ததை ஒழிய ஆக்சுவலாக பிஜேபி கவர்மெண்ட்டு தான். அது வந்து என்டிஏன்னு அவங்க சொல்ல ஆரம்பித்ததே இந்தியா அலையன்ஸ் வந்த பிறகு தான் மோடி என்டிஏன்ற பேச்சு எடுக்க ஆரம்பித்தார். ஸோ 2 முறை அவர் பிரதமராக பதவியேற்ற பொழுதும் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இருந்தது. 282 மோடி 1.0ல், 2014 மோடி 2.0ல் 303 வந்தது. இந்த முறை கண்டிப்பாக அது வராது, குறையும். எவ்வளோ குறையுன்றதான் $1 million கொஸ்டின். என்னுடைய ஹஞ்ச், மை அசஸ்மெண்ட் இஸ் பிஜேபி வில் ஹாவ், தனியாக பிஜேபி மட்டும் தே வில் ஹாவ் சம்வேர் அரௌண்ட் 220 to 230 நான் பார்க்குறேன். ஓகே. என்டிஏவோட சேர்த்து அவங்களுக்கு வந்து 272 கிராஸ் பண்ணிடுவதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது. ஸோ வெளிப்படையாக சொல்கிறதுனா என்னுடைய கணிப்பு
இது என்னுடைய விருப்பம் அல்ல, இது என்னுடைய கணிப்பு. என்னுடைய விருப்பம் இந்தியா அலையன்ஸ், இந்தியா பிளாக் ஆட்சி அமைக்க வேண்டும், பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார வைக்கப்பட வேண்டும், மோடிக்கு நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை எல்லாமே. பட் என்னுடைய கணிப்புன்றது பார்த்திங்கன்னா மை அசஸ்மெண்ட் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக நான் வந்து என்னோடய விருப்பத்தையும் என்னுடைய கணிப்பையும் பிரித்து தான் நான் பார்க்க முடியும். பிகாஸ் ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். பச்சை பொய்யை சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் கிடையாது. ஸோ ரெண்டாவது, நான் ஒன்றும் எந்த சித்தாந்தத்துக்கும் என்னை ஒப்பு கொடுத்தவனும் கிடையாது. அதனால் வந்து நான் ஒரு பத்திரிகையாளனா, ஒரு அரசியல் பார்வையாளனா, எந்த விருப்பம் இல்லாமல் என்னுடைய விருப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு, என் விருப்பம் என்னன்னு நான் சொல்லிட்டேன், என் விருப்பம் என்னென்னு. என்னுடைய கணிப்பு என்பது பிஜேபி வில் கெட் சம்வேர் பிட்வீன் 220 to 230. தட் இஸ் தே வில் ஃபால் ஷார்ட் ஆஃப் 45 to 56, 272க்கு. என்டிஏவோடு சேர்த்து அவர்களுக்கு அந்த 272 கிராஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்பர்ஸ் வரும்னு தான் எனக்கு தோணுது. அகெயின் திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட். பிப்ரவரி மாதத்துலேருந்து யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட அசஸ்மெண்ட்டுன்னு நான் கேள்விப்பட்டது, ப்ளஸ் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது எல்லாமே வந்து, ப்ளஸ் சம் ஆஃப் த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறது எல்லாமே வந்து இதே தான். தட் இஸ் தே வில் லேண்ட் அப் சம்வேர் பிட்வீன் 220 to 230. தட் இஸ் பிஜேபி அலோன். இது ஒருவேளை தவறாக போச்சுன்னா இந்தியா பிளாக் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு 300, பிஜேபிக்கு 243 வருது, என்டிஏக்கு அல்லது 253 வருது, அல்லது அவங்களுக்கு 275, இவங்களுக்கு 260 அப்படி வருதுன்னா, பிரசிடென்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் அழைப்பாங்க. இப்போ ஈக்குவலாக 2 வராங்க அப்படிங்கும்போது. ஆமாம், இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்தியா பிளாக்கோ பிஜேபியோட எண்ணிக்கை வந்து சம்வேர் பிட்வீன் 210 or 220. அவங்க அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 270 வருதுன்னு வச்சுக்கோங்க. 270 வருது. 270 இல்லை, சாரி, சம்வேர் 250 வருது அவங்களுக்கு. இந்தியா பிளாக்கோட இது வந்து சம்வேர் அரவுண்டு எவ்வளோ உங்களுக்கு வந்து 450, 290 வருதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் இவங்களை விட ஒரு மெஜாரிட்டி. இந்தியா பிளாக்கோட, இந்தியா அலையன்ஸோட மொத்த எண்ணிக்கை சம்வேர் அரவுண்ட் 290. பட் என்டிஏவோட எண்ணிக்கை வந்து 240 to 250 or 260, 30 சீட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் அழைக்கணும். ஸோ இந்தியா அலைன்ஸ் மெஜாரிட்டி வாங்கினாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபி தான் ஆப்வியஸ்லி அப்படி தான் அழைக்க முடியும். ஏன்னா தட்ஸ் அ கன்வென்ஷன், தட்ஸ் அ நார்ம். ஏன்னா 1996 நரசிம்மராவ் தோற்று போய் தேவேகவுடா பிரதமர் ஆனார் இல்லையா? அப்போ தேவேகவுடா பிரதமர் ஆகிறதுக்கு முன்னால் 15 நாள் பிரதம மந்திரியாக இருந்தது வாஜ்பாய். ஏன்னா பிஜேபிக்கு தான் அங்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஸ்டேட்டஸ் இருந்தது, அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் நம்பர்ஸ் இருந்தது. அவர் பதவி ஏற்றுட்டு பிரசிடென்ட் சங்கர் தயாள் சர்மா அவரை பதவியேற்க அழைத்தார். அவர் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 15 நாட்களுக்குள்ளே அவரால் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல, ராஜினாமா பண்ணார். சாயங்காலம் பேசிட்டு வாக்கெடுப்புக்கு முன்னாலே அவர் பிரசிடெண்ட்டை பார்த்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார். அதன் பிறகு தான் தேவகவுடா அழைக்கப்பட்டார். தேவகவுடா கிட்டத்தட்ட வந்து ஜூன்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருந்தார். ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும் குஜராத்தில் இருந்தார். 1.5 வருஷத்தில் கவர்மெண்ட்டு கவுந்தது. அதுக்கு பிறகு வாஜ்பாய் வந்து உட்காந்து 1 வருஷம் இருந்தார். 1 வருஷத்தில் கவர்மெண்ட்டு கவுந்தது. மறுபடியும் வந்து 6 வருஷம் இருந்தார். ஸோ டோட்டலி 6 years இருந்தார் அவர். ஸோ த கன்வென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் அழைக்கணும். ரைட் சார். ஆனால் இப்போ மெஜாரிட்டி காங்கிரஸ் ஜெயிச்சும், அதாவது இந்தியா அலைன்ஸ்க்கு ஜெயிச்சும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியாத சூழல். இல்லை, நான் இது சொல்கிறது எல்லாமே லைக்லி சினாரியோஸை தான் நான் உங்களுக்கு புரியுது. அப்படியான சுச்சுவேஷன் வரும். இல்லை, நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், நான் அதாவது என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை தான் பேசுகிறாங்க, நான் உட்பட. இப்போ என்னோட அசஸ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 2-3 சினாரியோவை சொல்கிறேன். என்னோட சினாரியோ நம்பர் 1 நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் எனக்கு ரெஜிம் சேஞ்சில் நம்பிக்கை இல்லை, ஆட்சி மாற்றம் வருன்றதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் மோடி பிரைம் மினிஸ்டராக இல்லாமல் பிஜேபியில் வேறு யாராவது வரலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 272 வந்தால் தான் மெஜாரிட்டி மார்க்கு. 272 வந்துடும், மோடி கண்டிப்பாக பிஎம் உட்காந்துருவார். ஒருவேளை 272 வராமல் உங்களுக்கு 30லேருந்து 40 நம்பர். இப்போ நான் என்னோட கணிப்பு சம்வேர் பிட்வீன் 220 to 230. அப்படின்னா அவங்க என்டிஏ பிளாக்கோடு சேர்ந்து தான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், நவீன் பட்நாயக் அந்த பக்கம் நகர்லாம், சில உதிரி கட்சிகளை வச்சு அவங்க ஒரு மாதிரி கோபல் பண்ணுறாங்கன்னா, மோடி மே நாட் பி தி பிஎம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது மோடியே பிஎம்மாக இருக்கலாம், பட் அது வந்து ரொம்ப டைட் கவர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஆடுற ஆட்டத்தெல்லாம் ஆட முடியாது, நீங்கள் இந்த 10 வருஷமாக பண்ண அட்டூழியத்தெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப இழுபறியில் தான் ஓடும் அது. ஸோ பிஜேபி லெட் என்டிஏ கவர்மெண்ட் இஸ் த லைக்லி சினாரியோ. நம்பர் 1 என்ன கேட்டிங்கன்னா. நம்பர் 2, பிஜேபி என்டிஏ பிளாக் இருக்கும், மோடி மே நாட் பி தி பிஎம், சம்படி எல்ஸ் வில் பி தி பிஎம். அது நம்பர் 2. நம்பர் 3 தான் இந்தியா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. இஃப் காங்கிரஸ் கிராசஸ் 120னா அலைன்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க தே மே ஃபார்ம்.
அப்போ வந்து இன்றைக்கி இவங்க கூட இருக்க நவீன் பட்நாயக் இன்றைக்கி அவர் எதுலேயுமே இல்லை. அவர் அந்த பக்கம் இந்தியா பிளாக் பக்கம் வரலாம், தெலுங்கு தேசம் வரலாம், அதெல்லாம் சேர்த்து சம்வேர் 280 290 வரைக்கும் கூட போகலாம். பட் இதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தேர்ட் சினாரியோக்கு என்னோடய ஹஞ்ச், என்னுடைய அசஸ்மெண்ட், மறுபடியும் நான் சொல்கிறேன், நாட் மை விஷ், பிஜேபி வித் 220 to 230 ஃபாலோயிங் எ ஜெனுவின் என்டிஏ கவர்மெண்ட். இப்போ இந்த மோடி 1.0 2.0 என்டிஏ கவர்மெண்ட் பெயரளவில் தான் இருந்தது. ஆக்சுவலாக அது பிஜேபி கவர்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருந்தது. இந்த முறை அது கிடையாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்படி வரும் பட்சத்தில் மோடி மே நாட் பி த பிரைம் மினிஸ்டர். இதுதான் லைக்லி சினாரியோன்னு எனக்கு தோணுது. பிரதமர் மோடி இல்லாமல் இப்படி அவங்க பிரதமர் மோடி தான் 29லையும் பிரதமர்ன்றாங்க. திஸ் லான் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர்ஸ் தானே. இமயமலை கூட இருக்கிற வரைக்கும் தான் இமயமலை, கீழே விழுந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது பாலிடிக்ஸில். உங்கள்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது, யாருக்குமே இல்லாத நம்பர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. இந்திரா காந்திக்கு பிறகு உங்கள்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுனதை மாற்றி பேசுகிறதா நினைக்க வேணாம். இந்த பாஸ்ட் 77 இயர்ஸ் 75 இயர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர்ட் டேர்ம் வந்து நேருவுக்கு பிறகு யாருக்குமே கிடச்சது கிடையாது. 52 62 52 57 62. அதுக்கு பிறகு எல்லாமே 2 டேர்ம் தான். இந்திரா காந்தி 67 ஜெயிச்சு 67 71 77 தோக்குறாங்க. காங்கிரஸ் வந்து 80 84 ஜெயிக்குது. மன்மோகன் சிங் 2004 2009 ஜெயிக்கிறாரு. மோடி 2014 19 ஜெயிக்கிறார். தேர்ட் டேர்ம் வந்து நேருக்கு பிறகு கடந்த 57 ஆண்டுகளில் யாருக்குமே வந்தது கிடையாது. தட் டசன்ட் மீன் திட்டு வரக்கூடாதுன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நம்பர்ஸ் கேம் தான் இது வந்து அடிப்படையில். காங்கிரஸ் வந்து நீங்கள் கர்நாடகாவில் கெயின் பண்ணுது, தெலுங்கானாவில் கெயின் பண்ணுது லாஸ்ட் டைம் ஜெயிச்சதை விட. அதை தாண்டி வேறு எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு காங்கிரஸ் கெயின் ஆகுது? காங்கிரஸை நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் சம்வேர் பிட்வீன் 90 to 100 காங்கிரஸ் தான்றது கடினமான ப்ரொப்போசிஷனாக தான் இருக்குது. 100 தாண்டிச்சுனாலே பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாலிடிக்ஸ். 30 சீட்டு பிஜேபி கூட வந்துன்னா பெருசாக ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் காங்கிரஸுக்கு 30 சீட்டு கூட வந்துன்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு அது பெரியதொரு அடியை தான் கொடுக்கும். அவங்க அப்போ டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், தங்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் தான் அவங்க டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பிஜேபி பண்ண ஒரு பெரிய தப்பு, மோடி செய்த மிகப்பெரியதொரு தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி தன்னை மட்டுமே கட்சியையும் தன்னையும் கட்சியை விட தன்னை முன்னிறுத்துறது. கூட்டணி கட்சிகளை வலுவாக அவர் வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு கூட்டணி கட்சி இல்லைனாலும் இன்னொரு கூட்டணி கட்சி எங்கேயாவது ஜெயிச்சு அவங்களோட என்டிஏ அலைன்ஸு கொண்டு வந்துடலாம். இன்றைக்கி இல்லை, கூட்டணியே வர்ச்சுவலி கிடையாது. நிதிஷ்குமாரோட மரியாதை காற்றுல பறக்குது அவர் மாறி மாறி போய் வந்ததால். ஜனதாதள் செக்யூலர் தேவகூடா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி கிடையாது. ஸோ அகாலிதளம் கிடையாது, 19 இருந்த அகாலிதளம் கிடையாது, அதிமுக கிடையாது, சிவசேனா கிடையாது. இவங்கெல்லாம் உடச்சிருக்காங்க. உடஞ்சவங்களால் இவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏடிஎம்கே சுத்தமாக அவங்க கூட இல்லை. ஸோ 2019 இருந்த பிஜேபியோட அந்த ஸ்ட்ராங் அலையன்ஸ் இன்றைக்கி இருந்திருந்ததுன்னா, சிவசேனாவை உடைக்காமல் அவங்க கூட வச்சுருந்தா, அதிமுகவை உடைக்காமல் வச்சுருந்தா, அகாலிதளை உடைக்காமல் வச்சுருந்தா, இன்றைக்கி அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. இன்னைக்கு இந்த இழுபறி வந்திருக்காது அவங்களுக்கு. இப்போ இழுபறி தான், கண்டிப்பாக இழுபறி, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இப்போ நிச்சயமாக வந்து இப்போ இருக்க அந்த நம்பர்ஸ் 303 அல்லது 2014 வந்த 282 அவங்களுக்கு வருவதற்கு ஐ திங்க் வாய்ப்புகள் குறைவு. எல்லாமே அசம்ஷன் தான் சார். ஆனால் 370 to 400 இலக்கு வைக்கிறாங்க. எல்லாம் வந்து அப்படி தாங்க பேசுவாங்க. அப்கி பார் 400 பார்னுவாங்க, 370 நீக்கினதால் 370 இதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். அப்படின்னா ஏன் வந்து குட்டி குட்டி கட்சியெல்லாம் போய் அரவணைக்கிறாங்க? ஏன் மோடி வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாரு, கண்டபடி பேசுகிறாரு மோடி? அவ்வளோ தைரியம் இருந்துன்னா நீங்கள் வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்புறம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடிச்சிடுவாங்கன்னு பேசுகிறாரு, 370 நீக்கிடுவாங்கன்றாரு, முஸ்லீம்ஸ் இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸ் கொடுத்துருவாங்கன்றாரு, 2 எருமாடு இருந்தால் ஒரு எருமாடை பிடிங்கிடுவாங்கன்றாரு, 2 வீடு இருந்தால் ஒரு வீடை பிடிங்கிடுவாங்கன்றாரு, இந்தியன் கிரிக்கெட் டீமில் முஸ்லீம்ஸை கொடுத்துருவாங்க, முஸ்லீம்ஸ்க்கு தனி பட்ஜெட்டுன்னு. ஏன் இவ்வளோ வார்த்தை காங்கிரஸ் வந்தால்னா ஏன் வருது அந்த வார்த்தை வாயில்? தோல்வி பயத்தால் தானே வருது. தோல்வி பயம் கண்டிப்பாக. இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் அவங்களுக்கும் அந்த தோல்வி பயம் இருக்குது. இன்னொன்று, ஜெயிக்கணுன்றது முக்கியம் இல்லை, எப்படி ஜெயிக்கிறன்றது முக்கியம். ஆனால் கடந்த 2 முறையும் நீங்கள் வந்து அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சிங்க. இந்த முறை அது உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அறுதி பெரும்பான்மை இல்லை, 272 இல்லைனா 271 வந்தால் கூட who knows, மோடி மே நாட் பி தி பிஎம், somebody else from பிஜேபி மே பி தி பிஎம். ஒரு சீட்டு குறைய வந்து பிஜேபிக்கு மோடியோட அத்தாரிட்டி வந்து அண்டர்மைன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். மோடியோட அத்தாரிட்டி குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். சார், மோடிக்கு தோல்வி பயம்ன்றது இல்லை கண்டிப்பாக தோல்வி பயம் இருக்குது. அது வெளியில் அவங்க காமிச்சிக்கல. இல்லைன்னா இந்த வார்த்தைகள்லாம் ஏன் வாயில் வரப்போகுது? தோக்காத தலைவர்கள் யாருமே கிடையாதுங்க. மாபெரும் தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்க. வெற்றியும் தோல்வியும் ஜனநாயகத்தில் சகஜம். இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது, நானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணுன்றதுலாம் அப்படி கிடையவே கிடையாது. டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் வந்து ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஈக்குவல் ப்ரொப்போசிஷன். புரியுதுங்களா? அதனால வந்து மோடி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி கிடையாது. மோடியும் தோற்கடிக்கப்படக்கூடிய சக்தி தான் ஜனநாயகத்தில். ஒன்றும் 4ஆம் தேதி நடக்கலாம், கரெக்டாக இன்னிலேருந்து 15 நாள் நடக்கலாமா? கண்டிப்பாக நடக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேர் டாக்கிங் அபவுட் த ப்ராபபிலிட்டி தியரிஸ் தான்.
மோடி தோப்பார்னா வாரணாசியில் மோடி தோப்பார் நான் சொல்லலை. அது புரியுது. பிஜேபி Yes, தோக்கிறது, yes. எஸ் பிஜேபி பிரதமரா கண்டிப்பாக பிஜேபி தோற்கடிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா பிளாக் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் வாய்ப்புகள் குறைவு. அந்த பாசிபிலிட்டி நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. என்னோட பர்சனல் அசஸ்மெண்ட் ரெஜிம் சேஞ்சுக்கு வாய்ப்பு குறைவு. பிஜேபி இப்போ இருக்கிறதுலேருந்து 60லேருந்து 70 சீட், 60லேருந்து 80 சீட்டு குறைஞ்சு சம்வேர் பிட்வீன் 220 to 230 அலோன் அண்ட் என்டிஏ பிளாக் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தட்ஸ் ஸோ ஐ ஃபீல். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது நம்ம 4ஆம் தேதி தான் தெரியும். சார், அவர் பிரதமர் பிரச்சாரத்தில் அந்நிய சக்திகள்லாம், ஸ்ட்ராங்கான சக்திகள்லாம் சேர்ந்து இந்தியாவில் இருக்கிறவங்களோட சேர்ந்து என்னை வீழ்த்துறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்னெல்லாம் பேசுகிறாரு. அது இந்திரா காந்தி அந்த காலத்தில் பேசினது. எல்லா பிரதம மந்திரிகளுமே தோல்வி பயம் வரும்பொழுது, உள்நாட்டில் சிக்கல் அதிகரிக்கும் போது அந்நிய சக்தின்னு பேசுவாங்க, அந்நிய சதிகள்னு பேசுவாங்க. அது அடையாளம். தட்ஸ் அன் இண்டிகேட்டர் தட் த பிரைம் மினிஸ்டர் இஸ் வல்னரபிள். பிரதமர் வந்து பலவீனமாக இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு சரியான உதாரணம். ஆகவே அவற்றையெல்லாம் மோடிக்கு தோல்வி பயம் வந்து விட்டது என்பதற்கு இவையெல்லாம் சரியான எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள். அப்படின்னா இந்தியா கூட்டணி எவ்வளோ ஜெயிக்கும், என்ன பண்ணும்? இல்லை பாஸ், நான் வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் கேமுக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த உள்ள வெளியே இந்த மங்காத்தகர்லாம் வேணாம். ப்ராபபிள் தியரிஸ் தான் நான் சொல்கிறேன். என்னால் வந்து பிஜேபி 220 சம்வேர் பிட்வீன் 220 to 213 என்னால் அசஸ் பண்ண முடியுது. ஐ மே பி ரைட், ஐ மே பி ராங். என்னால் எதனால் சார், எதனால் இப்படி குறையும்? அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லாஸ்ட் டைம் ஜெயிச்ச ஒரு 10 ஸ்டேட்டில் அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 5 சீட்டாவது ஒவ்வொரு ஸ்டேட்டில் தோக்குறாங்கன்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு லாஜிக் அடிப்படையில் தான் நம்ம இந்த முடிவு. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், எல்லா ஸ்டேட்லேயும், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் எக்ஸப்ட் குஜராத், எல்லா இடங்கள்லையுமே 5 சீட்ஸ் மினிமம் லாஸ்ட் டைம் அவங்க பவர்ஃபுல்லாக ஜெயிச்ச இடத்துல தோக்குறாங்கன்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 சீட்ஸ் வச்சிங்கன்னா 50 to 60 சீட்ஸ் ப்ளஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஒரு 20 சீட்ஸ் ரஃப் எஸ்டிமேட்ஸ் போட்டிங்கன்னா 60 to 70 சீட்ஸ் அவங்களுக்கு, 60 to 80 சீட்ஸ். அது 303லேருந்து 60லேருந்து 70 குறையுது, 80 குறையுதுன்னா தே லேண்ட் அப் சம்வேர் பிட்வீன் 220 to 230. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் எங்கேயுமே அவங்க கெயின் பண்ணலை. 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு நீ பவருக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் நீ கெயின் பண்ணுறது ரொம்ப குறைவு. ஆனால் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சம்வேர் அதில் அவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா லாஸ்ட் டைம் அவங்க பீக்குக்கு போயிட்டாங்க. அதனால் யானைப்படுத்தா குதிரை மட்டும். அதுதான் பீக்குன்னு எந்த முடிவுக்கு வரீங்க? நல்ல கேள்வி இது. அது ஒரு பிளாட்டோ. அது பீக்குன்னு எந்த முடிவுக்கு வரோன்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷம் நீங்கள் வந்து ஆண்ட பிறகு நீங்கள் 5 வருஷம் முடிச்சுட்டு 2வது டேர்ம் போகும்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஏறிக்கிட்டே போனீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அலையன்ஸ் இல்லாத காரணங்களால் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நீங்கள் ஏறினீங்க. இது நல்ல கேள்வி. அதை பீக்குன்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களோட ஓட் ஷேர் 38% அவங்களோட ஓட் ஷேர். காங்கிரஸுக்கு மறந்துடாதீங்க 19% ஓட் ஷேர். ஸோ இந்த 38% வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு, டெஃபினட்டாக குறைவு. நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு மக்கள்கிட்ட போகும்போது எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே, இயர் ஆஃப்டர் இயர். ஸோ பிளாட்டோன் வாங்க, ஏணி மேலே ஏறி சமவெளிக்கு வந்துட்டாங்க, கீழே தான் இறங்க முடியுமே, மேலே போக முடியாது. அதுதான் பீக்குன்றது எதை வச்சு நல்ல கேள்வி. அது வந்து 38% ஓட்டு, 38% 40-42 போக வாய்ப்பே கிடையாது. அது பீக்குன்னு எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன தான் வந்து இந்தியா பிளாக் காங்கிரஸ் வந்து செதிலம் அடைஞ்சு கடந்தாலும் 3 விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்குது இன்றைக்கி. ஒன்று, அன்எம்ப்ளாய்மெண்ட், மிகப்பெரிய அளவில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாடுது. 1974 பிறகு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. 2வது வந்து இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு. 3வது வந்து ஜிஎஸ்டி. இந்த 3 மீறி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து 3வது டேர்ம் வந்து 303 தாண்டி போகுதுன்னா மக்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு அர்த்தம். அதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். இந்த 3 விஷயங்களை நீங்கள் வந்து அப்போ நீங்கள் கேட்கலாம், வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இருக்குன்னா ஏன் கலவரம் வெடிக்கலை, ஏன் வந்து பிரச்சனை பெரிய அளவில் வந்திருக்கு, மக்கள் தெருவுக்கு வந்திருக்குமே. ரிமெம்பர், நீங்கள் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வேலையில்லா திண்டாட்டமும் இப்போயும் வித்தியாசம் இருக்குது. அடிப்படையில் இன்றைக்கி வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது. ஒரு வேலையில்லாத இளைஞனுடைய வாழ்க்கை தரம் என்பது ஒரு 30 ஆண்டுகளுக்கு, ஏன் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு வேலையில்லா பட்டதாரியோட வாழ்க்கை தரத்தோடு ஒப்பிட முடியாது. லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1980களில் வந்த திரைப்படங்கள், இந்திய திரைப்படங்களில் ஹிந்திலே ஆகட்டும் தமிழ்லே ஆகட்டும், பூரா வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி வந்த படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வறுமை நிறம் சிவப்பு, பாலைவன சோலைகள், இந்த மாதிரி படங்களில் வந்து இளைஞர்கள் வந்து எப்படி ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட் அதிகம். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2வது ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு வந்து. இதை மீறி 3வது ஜிஎஸ்டியால் நம்மலாம், அதுவும் எஸ்பெஷலி தென்னிந்தியாவில் நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் பிளேசஸ் லைக் கோயம்புத்தூர், எவ்வளோ சிறு குறு தொழில்கள் வந்து நசிச்சு போயிருக்குங்கன்றதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த 3 மீறி எதனால் பீக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க, நல்ல கேள்வி. இந்த 3 மீறி மக்கள் வந்து ஆக்ரோஷமாக ஓடி வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரிமெம்பர் 2014 மோடி முதல்ல ஜெயிச்சு வரும்போது அவர் சொன்னது, அவர் வந்து அப்போ ராமர் கோயிலை பற்றி பேசலை, 370 பேசலை, பொது சிவில் சட்டத்தை பேசலை, முஸ்லீம்ஸை பேசலை, இடஒதுக்கீடை பேசலை. அவர் அப்போ பேசினதெல்லாம் அச்சதின்,
நல்ல நாள் வரும், நல்ல நாட்கள் வரும், அச்சதின் தான் மோடி பேசினார். 2019 பாலக்கோட்டு பாகிஸ்தான் ஒரு எதிரியை சித்தரிச்சார். இன்றைக்கி என்ன பேசுகிறார் மோடி? அச்சதின்னு மோடி வாயிலேருந்து வரவே இல்லை. பாகிஸ்தான் வருது, முஸ்லீம் வருது, எருமாடு வருது, இடஒதுக்கீடு வருது, தாலி அறுத்துருவான்னு வருது. 10 வருஷம் சாதனையை சொல்லி உன்னால் ஓட்டு கேட்க முடியல. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசும்போது வாயில் வந்தெல்லாம் அடிச்சு விட்றாரு. 6-7 வருஷத்தில் 6 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துன்றாரு. எங்கே இருக்குது ஃபிகர்ஸ்? வேர் ஆர் த ஃபிகர்ஸ்? வேறஸ் இதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமின்ற இந்தியாவில் இருக்க ஒரு அமைப்பும், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் 1929 இருக்குது. ஐக்கிய நாடுகள் மன்றத்துக்கு முன்னாலேருந்தே இருக்குது. முதல் உலகப் போர் முடிஞ்சோன்னா வந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அந்த காலகட்டத்தில் வந்தது தான் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இப்போ இருக்க யுனைடெட் நேஷனுக்கு முந்தின ஸ்தாபனம் அது. 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்கிற ஸ்தாபனம். அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது? இந்தியாவில் வந்து கடந்த 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பு வந்து வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. வேலையில்லாத மனிதர்களில் 83% பேர் வேலை செய்யக்கூடிய வயதினர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்எம்ப்ளாய்டு பீப்புள் 15 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கேட்டகரியை நம்ம வைக்கிறோம். அதில் ஒரு 83% வந்து எம்ப்ளாய்டு ஏஜ், தட் இஸ் பிலோ 35. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சர்வதேச தொழிலாளர் அமைப்போட புள்ளி விவரங்களெல்லாம் நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டமே இல்லைன்னுலாம் பேச முடியாது. அனுராக் தாக்கூர்ன்ற மந்திரி வந்து வாயில் வந்தெல்லாம் பேசுகிறார். வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில் கிடையாது, எல்லோரும் நல்லா இருக்காங்கன்றாரு. இப்படிலாம் எந்த மந்திரியும் பேசுனது கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கூட இப்படிலாம் பேசுனது கிடையாது. வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் கூட இப்படி பேசுனது கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ பிக் ப்ராப்ளம்ன்றது ILO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து நமக்கு தெரியுது. அதை ஒதுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு பேசுகிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. பூனை கண்ணை மூடிங்கன்னா பூலோகம் இருண்டுடுச்சுன்னு. அப்போ இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா? இதை 3 மீறி எப்படி மோடிக்கு வந்து 300 சீட் வரும்? அதனால தான் சொல்கிறேன் 2019 வாஸ் அ பீக். இட்ஸ் அ பீக். அதை தாண்டி போக முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க ஹிந்துத்துவாவை வச்சு அதை மேனேஜ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையின்மை, எதிர்க்கட்சிகளுக்கு வாக்கு. இப்போ பிஜேபி இஸ் லூசிங், பட் வெதர் காங்கிரஸ் இஸ் கெய்னிங்ன்றதான் இப்போ கொஸ்டின். புரியுதா நான் சொல்றேன்? 300 சீட்லேருந்து பிஜேபி 70-80 சீட்டு குறையலாம். காங்கிரஸ் 54லேருந்து எவ்வளோ வரும்? Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.